எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். முட்டை வச்சு நான் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம வேக வச்ச முட்டை வச்சு ஒரு அருமையான சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு சாண்ட்விச், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை சாண்ட்விச் பண்ணுறதுக்கு முதல்ல முட்டையை வேக வைக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். நான் ப்ரௌன் கலர் முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் வெள்ளை கலர் முட்டையும் யூஸ் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் முட்டையை வேக விடுங்க. முட்டையோட தோல் எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. முட்டை சாண்ட்விச்சுக்கு ஃபில்லிங்கை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் எல்லா முட்டையும் துருவிக்கோங்க. எல்லா முட்டையும் துருவியாச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. இது ஆப்ஷனல் தாங்க. இதில் ஒரு மிளகாய் விதையை எடுத்துட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் வேண்டாம்னா நீங்கள் 2 மிளகாயிலையும் விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை போட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மேனேஸ் சேருங்க. ஃபர்ஸ்ட் நான் 2 டேபிள் ஸ்பூன் மேனேஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் மேனேஸ் வேணும்னா நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்த பிறகு அப்புறமா கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக அப்புறம் ரொம்பவும் குயிக்காக பண்ணுற ஒரு சாண்ட்விச். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்குக்கு இல்லைனா லஞ்சுக்கு கூட நீங்கள் பேக் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லைனா மிளகுத்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பவுலை மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம பிரெட் ஸ்லைசஸை ரெடி பண்ணிக்கலாம். பிரெட்டோட எல்லா எட்ஜஸையும் கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக மேனேஸ் எடுத்து பிரெட் ஸ்லைஸில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். மேனேஸ்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட தடவிக்கலாம். தேவையான அளவு ஃபில்லிங்கை எடுத்து பிரெட் மேலே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணுங்க. நான் ஃப்ரெஷ் சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரௌன் பிரெட் இல்லைனா மல்டிகிரெயின் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான முட்டை சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உடனே சர்வ் பண்ணலாம். அருமையான முட்டை சாண்ட்விச் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், இல்லைன்னா ஈவினிங் ஒரு ஸ்நாக் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. ஸோ பசங்களுக்கெல்லாம் பசிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா எல்லாருமே வீட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.